வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுதர்ஷன். வெல்கம் டு மதுரை எஸ்எஸ்சி ஆஃபீசர்ஸ். ஸோ எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வேல மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ். ஸோ அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா யுஎன்டிபி ஆக்ஸ்ஃபோர்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஸோ இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த இயர்க்கான டைட்டில் என்ன அப்படின்னா ஓவர்லாப்பிங் ஹார்ட்ஷிப்ஸ் பாவர்ட்டி அண்ட் கிளைமேட் ஹசார்ட்ஸ். இதான் இந்த இயர்க்கான டைட்டில். ஃபஸ்ட்டு இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 2010 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் லிவிங்ஸ். ஓவராலாக 109 கண்ட்ரிஸ் வந்து இதில் கவர் ஆகுறாங்க. ஸோ இதில் நம்ம இந்தியனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா 16.4% இந்தியன் பாப்புலேஷன்ஸ் மல்டி டைமென்ஷனல் போர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 233 பில்லியன் பீப்புள்ஸ் இதில் கவர் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸ். ஸோ இதை யார் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா மெர்சர் சிஎஃப்ஏ இன்ஸ்டியூட். இதில் டாப் பெர்ஃபார்மிங் கண்ட்ரிஸ் வந்து நெதர்லாண்ட்ஸ் தான். இவங்க கிரேட் ஏல ஸ்கோர் 85.4 இருக்காங்க. நம்ம இந்தியன் ரேங்கிங் வந்து 52nd ரேங்க். கிரேட் டியில் நம்மளோட ஸ்கோர் என்ன அப்படின்னா 43.8. ஸோ சவுத் ஏசியன் கண்ட்ரீஸில் சிங்கப்பூர் தான் டாப்பில் இருக்குது. அவங்களோட ஸ்கோர் வந்து 80.0. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.